கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை. இந்த காலவேளையிலேயும் நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான வேத தியான பகுதியை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 28வது அதிகாரம். இந்த அதிகாரம் சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் சவுல் பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு ஆயத்தமாகி யுத்த களத்துக்கு வந்த பொழுது அவனுடைய இருதயம் தத்தளிக்க ஆரம்பித்தது. அவனால் அந்த யுத்தத்தை நடத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். இறுதியாக தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு அஞ்ஞனம் பார்க்கிற ஸ்திரீயை நாடி அவள் வழியாக சாமுவேலிடத்திலிருந்து செய்தியை கேட்டு மனமுடைந்து போன ஒரு சம்பவம் தான் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த காலை சிந்தைக்காக சவுல் ராஜாவினிடத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த காலவெளியிலே நமக்கு கிருபை செய்வாராக. 6வது வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த இடத்திலே சவுல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லையாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது தேவ பிரமாணம். தேவனை நோக்கி நாம் கூப்பிட்ட பின்பும் தேவன் நமக்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் பதில் கொடுக்கும் வரை அவரையே கூப்பிடுவோம். மாறாக தேவன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நாம் வேறொரு வழியிலே தேவனை நாடக்கூடாது. சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அதுதான். தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை என்பதற்காக அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுகிறான். இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த குறி கேட்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, ஸ்தோத்திரம் போன்ற காரியங்களை இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், நமக்குத்தானே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் அல்லவா, என்னை கூப்பிடு என்று சொல்லி. நாம் ஜோசியத்தையும் குறி கேட்பதையும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து கொண்டிருப்போமானால் நமக்கு நற்செய்தி இருக்காது, தீமையான செய்திகளைத்தான் நாம் கேள்விப்பட வேண்டியது வரும். இங்கே சவுல் ராஜா தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடியில் குறி சொல்கிற பெண்ணை நாடி அவள் வழியாக சாமுவேலை எழும்பி வர பண்ணுகிறான். இந்த இடத்துல எழும்பி வந்தது சாமுவேல் தானா இல்லையா என்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதை குறித்து நாம் அதிகமாக இப்போ சிந்திக்க வேண்டாம். ஆனால் சொல்லப்பட்ட செய்தி உண்மை, செய்தி உண்மையானதே. நல்ல ஒரு காரியத்தை இந்த காலையில் புரிந்து கொள்வோம். தவறான நபர்களிடத்தில் போய் ஆலோசனைகளை கேட்பதை நாம் நிறுத்திவிட்டு நம்மை படைத்து உருவாக்கின தேவனிடத்தில் நாம் காரியத்தை கேட்டால் தேவன் நம்மோடு கூட பேசுவார். சவுலோடு கர்த்தர் பேசாமல் போனதுக்கு காரணம் சவுல் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உத்தரவு அருளுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளையிலேயும் நாங்கள் நீர் உத்தரவு அல்லாதிருக்கும் பொழுது வேறு வழி தேடாமல் உம்மையே தேட எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென்.